நான் என் குழந்தைக்கு ஆல்ரெடி நிறைய அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். கோல்ட், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இல்லாம தனியா ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணுமா? பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு பெஸ்ட் பாசிபிள் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது சைல்டு ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம கண்டிப்பா பிளான் பண்ணணும். ரைசிங் காஸ்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் திங்க் பண்ணி குழந்தைகளோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும். இதே சைல்டோட ஏஜ் 5 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 13 இயர்ஸ் பே பண்றீங்க. பெர் மந்த் 28,000 rupees நீங்க பே பண்றீங்க. ஸோ எண்ட் ஆஃப் 13th இயர்ல 1 crore கார்பஸை கிரியேட் பண்றீங்க. உங்க சைல்டு ஏஜ் என்னன்னு பாருங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம். சைல்டோட ஹையர் எஜுகேஷனுக்கு 1 crore rupees கார்பஸ் தேவையா? நான் என் குழந்தைக்கு ஆல்ரெடி நிறைய அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். கோல்ட், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இல்லாம தனியா ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணுமா? இந்த வீடியோல ஹையர் எஜுகேஷனோட அவசியத்தையும் அதோட பெனிஃபிட்ஸையும் டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு எல்லா பேரண்டோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சைல்டு எஜுகேஷன் தான். சைல்டு எஜுகேஷன் தான் நாளைக்கு அவங்களோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ணுது. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் சிபிசி, ஐபி, ஐஜிசிஎஸ்சி வேரியபிள் எஜுகேஷன் போர்டில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. லேக்ஸ் கணக்கில் பிரைமரி எஜுகேஷனுக்கே செலவு பண்றாங்க. பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு பெஸ்ட் பாசிபிள் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது சைல்டு ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம கண்டிப்பா பிளான் பண்ணணும். இன்னைக்கு 50,000 to 60,000 rupees மந்த்லி ஏர்ன் பண்றவங்க மாதம் 10,000 ரூபாய் செலவு பண்றாங்க சைல்டு எஜுகேஷனுக்காக. அப்படி பார்க்கும்போது அவங்க சேலரியில இருந்து மோர் தென் 20% சைல்டு எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா ஹையர் எஜுகேஷனுக்கான காஸ்ட்டை யாரும் யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு பிரைமரி எஜுகேஷனுக்கே இவ்வளவு செலவு பண்ணும்போது ஹையர் எஜுகேஷன் காஸ்ட் எவ்வளவு வரும், அதுக்கு நான் எப்படி சேமிக்கணும் அப்படின்றத கண்டிப்பா பிளான் பண்ணணும். ஹையர் எஜுகேஷன் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்டோட ரொம்பவே முக்கியம். நல்ல எஜுகேஷன் தான் அவங்களுக்கு பெட்டர் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். உங்க குழந்தைகளுக்கு கான்ஃபிடன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் திங்கிங் ரெண்டுமே பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்னால தான் கொண்டு வர முடியும். செக்யூரான ஒரு ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை கொடுக்க முடியும். ஒரு குளோபல் என்வாரன்மெண்ட்ல கம்பீட் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற பெஸ்ட் கிஃப்டா இருக்கும் ஹையர் எஜுகேஷன். இன்னைக்கு ஹையர் இன்ஃப்ளேஷன் இருக்கிற ரெண்டு செக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஹெல்த், இன்னொன்னு எஜுகேஷன். ரைசிங் காஸ்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் திங்க் பண்ணி குழந்தைகளோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும். 1 crore rupee சைல்டு ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி பிளான் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்க சைல்டோட ஏஜை பேஸ் பண்ணி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டா எஸ்ஐபி பண்ணும்போது 1 crore கார்பஸ் சைல்டோட ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். கால்குலேஷன் பார்ட் பார்க்கலாம். சைல்டோட ஏஜ் 0 இயர்ஸ் இருக்கும்போது நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு நீங்க எஸ்ஐபி பே பண்ணுவீங்க. அப்படி பே பண்ணும்போது மந்த்லி 14,000 rupees நீங்க மந்த்லி எஸ்ஐபியா பே பண்றீங்க. 12% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க மந்த்லி எஸ்ஐபி 14,000 rupees ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த மந்த்லி 14,000 rupees எஸ்ஐபி உங்களுக்கு 1 crore கார்பஸ் அட் தி எண்ட் ஆஃப் 18th ஏஜ்ல கிரியேட் பண்ண முடியும். இதே உங்க சைல்டோட ஏஜ் 3 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 15 இயர்ஸ் நீங்க எஸ்ஐபி பண்ணுவீங்க. 21,000 rupees மந்த்லி எஸ்ஐபியா பண்ணுவீங்க. சேம் 12% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க 1 crore கார்பஸ் கிரியேட் பண்றீங்க. இதே சைல்டோட ஏஜ் 5 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 13 இயர்ஸ் பே பண்ணுவீங்க. பெர் மந்த் 28,000 rupees நீங்க பே பண்றீங்க. ஸோ எண்ட் ஆஃப் 13th இயர்ல 1 crore கார்பஸை கிரியேட் பண்றீங்க. இதே சைல்டோட ஏஜ் 8 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. 10 இயர்ஸ் நீங்க எஸ்ஐபி பே பண்றீங்க. 44,500 rupees நீங்க பே பண்றீங்க டோட்டலா பெர் மந்த். 1 crore கார்பஸை எண்ட் ஆஃப் 10th இயர்ல கிரியேட் பண்றீங்க. இந்த சைல்டோட ஏஜ் 10 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. 8 இயர்ஸ் எஸ்ஐபி பண்றீங்க. 63,500 rupees மந்த்லி எஸ்ஐபியா பே பண்றீங்க. 1 crore கார்பஸ். இதே சைல்டோட ஏஜ் 12 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 6 இயர்ஸ் பே பண்ணுவீங்க. பெர் மந்த் 96,500 rupees நீங்க எஸ்ஐபியா பே பண்றீங்க. இது எல்லாமே மந்த்லி எஸ்ஐபி நீங்க ஃபிக்ஸ்டா பே பண்ணிட்டே வரீங்க பேஸ்ட் ஆன் த சைல்டு ஏஜ். இதே நீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ண முடியும் அப்படின்னா 2% ஸ்டெப் அப்பா இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு எஸ்ஐபி பே பண்றது பார்க்கலாம். ஸ்டெப் அப் எஸ்ஐபினா நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றீங்களோ எவ்ரி இயர் ஆன் இயர் அதை ஃபிக்ஸ்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவீங்க. 12,500 rupees நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எவ்ரி இயர் 2% அப்படின்னா 2% உங்களுக்கு எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருது. அதுக்கு பேர் ஸ்டெப் அப்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் அப்னால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது இல்ல அடிஷனல் போனஸ் வருது, உங்களால இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் பட்சத்துக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபி சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஓவரால் லாங் டர்ம்க்கு ஒரு நல்ல கார்பஸ் கிரியேட் பண்றதுக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் அப் எஸ்ஐபி பேஸ் பண்ணி சைல்டோட ஏஜ் 0 இயர்ஸ் இருக்கும்போது நீங்க 12,500 rupees மந்த்லி ஸ்டெப் அப் எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ரி இயர் 2% இன்க்ரீஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2% இன்க்ரீஸ் பண்றதுனால 12,500 rupees நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த கார்பஸ் 1 crore கிரியேட் ஆகுது 18 இயர்ஸ்ல. அதே மாதிரி 3 இயர்ஸ் சைல்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 19,000 rupees ஸ்டெப் அப் எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்ணலாம். 5 இயர்ஸ் அப்படினும் போது 25,500 rupees நீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்ணலாம். 8 இயர்ஸ் போது 41,500 rupees நீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்ணலாம். 10 இயர்ஸ் அப்படினும் போது 60,000 rupees நீங்க மந்த்லி ஸ்டெப் அப் எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்றீங்க. 12 இயர்ஸ்க்கு 92,500 rupees ஸ்டெப் அப் எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்றீங்க. இது எல்லாமே மெச்சூரிட்டி ஏஜ், அதாவது சைல்டோட 18th இயருக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த 1 crore கார்பஸ் ரீச் ஆகுது. நீங்க ஒரு மந்த்லி 14,000 rupees நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்ல 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணலாம். இதே ஸ்டெப் அப் எஸ்ஐபினா 12,500 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 18 இயர்ஸ்ல 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணலாம். சோ நீங்க உங்க சைல்டுக்கு 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணனும்னா நீங்க
இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். உங்க சைல்டு ஏஜை பேஸ் பண்ணி அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் நீங்க ஹையர் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மந்த்லி பேசிஸ்ல ரெகுலரா நீங்க எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும். சிஸ்டமேட்டிக்கா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க கார்பஸ் மோர் தென் 12% ஈஸியா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க 1 crore கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். உங்க சைல்டு ஏஜ் என்னன்னு பாருங்க, அதை பேஸ் பண்ணி நீங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை பிளான் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஏர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதே சேம் 1 crore கார்பஸ்க்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க உங்க சைல்டோட ஏஜ் லெஸ் தென் 1 year இருக்கும்போது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கு 1 crore கார்பஸ்க்கு 14,000 rupees மந்த்லி ஸ்பெண்ட் பண்றீங்க. இதே உங்க சைல்டோட ஏஜ் 5 years இருக்கும்போது நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதே டபுள் த மணி நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. நீங்க லேட்டா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க மந்த்லி பர்டன் அதிகமாகும். ஸ்டார்டிங் இயர்லி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபோக்கஸ்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணும்போது இந்த காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும். உங்க கார்பஸை கம்மியான அமௌண்ட்ல நீங்க பில்ட் பண்ணணும். நீங்க ரைட் டைம்க்காக வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே பெஸ்ட் டைம் தான். இமிடியேட்டா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க சைல்டோட ஃபியூச்சரை பெஸ்ட் வேல செக்யூர் பண்ணுங்க. உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் எஜுகேஷன் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.